ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். இந்த ரிப்பப்ளிக் டே சேல் தொடர்ந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே சேல் 16ஆம் தேதியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அமேசானில் என்னென்ன சேல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அமேசான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து நடத்துகிறாங்க. அதோடைய சேல் வந்து நாளைக்கே முடியுது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நாளைக்கு முடியவே முடியாது. நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். திருப்பி வந்து பார்த்தோன்னா ஒரு 2 நாள் கேப் விட்டு திருப்பி இதே லைட்டாக நேம் சேஞ்ச் பண்ணியோ இல்லை இதே ஆஃபரை நாங்கள் ரெஸ்யூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோ சேம் இதே ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து இருக்க தான் போகுது. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் இன்னையோட முடியுது, ஃப்ளிப்கார்ட்லேயும் நாளையோட முடியுது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் நாளையோட கண்டிப்பாக சொல்கிறேன் முடியவே முடியாது. கண்டிப்பாக சேல் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு நேமில் வேற ஏதோ ஒரு பேங்க்கை வச்சு நடத்திட்டு தான் இருக்க போகிறாங்க. M56 5G வந்து பார்த்தோம்னா லோயஸ்ட் ப்ரைஸ் எவர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 21,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியும். அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டார் வந்து பார்த்தோம்னா இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸோடு சேர்த்து. ஸோ அந்த ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். உங்களுக்கு ஒரு சாம்சங் தான் ஃபோன் தான் வேணும், எனக்கு அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேமரா நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு மல்டிமீடியா யூசேஜுக்கும் நல்லா இருக்கும், ஒன் யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்படின்லாம் நினச்சோன்னா சாம்சங்கோட M56 வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாலும் சரி வேறு பிராண்ட் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாங்க, சாம்சங் தான் யூஸ் பண்ணுவாங்க, சாம்சங்கில் தான் டிவி வாங்குவாங்க, சாம்சங்கில் தான் ஃபோன் வாங்குவாங்க. இந்த மாதிரி சாம்சங்காகவே நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டிவைஸாகவே வந்து இது இருக்கும். அது தாண்டி வந்து நீங்கள் நார்மலான கேஷுவல் யூசேஜுக்காகவும் வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஃபோனாகவே வந்து இருந்தோம். பர்டிகுலராக சொல்லணும்னா மிச்ச கேமராவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க கேமரா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா கீழே வந்து ஐஃபோனுடைய 17 Pro Max வந்து ப்ரைஸ் டவுன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி M17 வந்து போட்டிருக்காங்க. M17 நான் வந்து ரொம்ப மினிமலான யூஸுக்கு அந்த டைமில் எனக்கு அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் சாம்சங்கை தவிர வேறு எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வேணால் நான் M17 சொல்லுவேன். இல்லை நான் எல்லா பிராண்டும் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்கூடைய Z10RX வந்து நான் வந்து சொல்லுவேன். இல்லைனா விவோடைய T4X இது ரெண்டுமே நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான் இதை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணலாம். அப்புறமா ஐக்கூடைய Z10 பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆஃபர்ஸோடு சேர்த்து 20,500 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ப்ரைஸ் ஹைக் ஆகி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியே 19,000 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து அதில் இருந்து 1,500 ரூபா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி Note 5 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா Note 5 பொறுத்த வரைக்கும் திடீர்னு 30,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி வருது. திடீர்னு வந்து பார்த்தோம்னா 31,000 ரூபாய். இப்போ கார்டு ஆஃபர்லாம் போட்டு தான் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளால் 31,000 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறமா Redmi Note 15 ஸ்கிப்பு, டேரக்ட் ஸ்கிப்பு, இது தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை டேரெக்டாக ஸ்கிப் அடிச்சிருங்க. OnePlus-உடைய 15R 45,000 ரூபா அது சேம் இப்போ லான்ச் ஆஃபரில் என்ன ப்ரைஸிங்கில் இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஆனால் ஐக்கூட 15 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நல்ல டீல் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா லான்ச் ஆஃபருக்கு அப்புறமா பெரிய டீல் அப்படின்ற மாதிரிலாம் வரல. இப்போ வந்து பார்த்தோன்னா பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 67,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா ஐக்கூடைய Neo 10ம் ப்ரைஸ் ஹைக் ஆகி தான் இருக்குது. ஆனால் நார்மல் டைமில் வாங்குறத விட இந்த மாதிரி சேல் டைமில் வாங்கினா கொஞ்சம் நல்ல டீலுப்பா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது முன்னாடி 30,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இப்போது வந்து பார்த்தோன்னா 32,000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய 256 இருந்தது. இப்போ 34,000 ரூபாய் இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர்ஸோடு சேர்த்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸும் ஹைக் ஆகி தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து சாம்சங் கேலக்ஸி A55 வந்து பார்த்தோன்னா 24,000 ரூபாய்க்கு எந்த விதமான கார்டு ஆஃபருமே இல்லாமல் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கு. இப்போது சாம்சங் தான் அந்த பட்ஜெட் செக்மெண்ட் வாங்குறோம் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நான் அந்த 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி A55 வந்து போயிட்டுமா, இல்ல 2,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதை கம்மி பண்ணிட்டு M56 போயிட்டுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரெண்டுத்துலயுமே எக்ஸினோஸோட 1480 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுத்துலயும் 5000 mAh பேட்டரி தான் இருக்க போது. ரெண்டுத்துலயுமே வந்து பார்த்தா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த விதமான குறையும் இருக்க போதில்லை. ஆனா A55க்கு எங்கே எட்ஜ் இருக்குது அப்படின்னா வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ப்ரீமியமான பில்டு குவாலிட்டி, இது எல்லாத்துக்குமே தான் அந்த 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து தரும். ஸோ A55 போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இங்கேருந்து ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 2025-24 கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து லான்ச் ஆச்சு. இது வந்து பார்த்தோம்னா M56 லான்ச் ஆகி ஒரு 6 வருஷம் தான் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கான OS அப்டேட் 6 வருஷம் இருக்க போது. இதில் வந்து பார்த்தோம்னா A55க்கு அடுத்த 4 வருஷம் தான் இருக்க போகுது அப்படின்ற போது அதையும் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு உங்களுக்கு அந்த 2,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகே, எனக்கு அந்த கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த ப்ரீமியமான குவாலிட்டி, ப்ரீமியமான பில்டு குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா A55 வந்து போங்க. இல்லைனா M56 வந்து போங்க. நீங்கள் வந்து ரெண்டுத்துலையுமே ஒன் UI எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்க போதும். அதிலலாம் எந்த விதமான பஞ்சாயத்தும் இருக்க போகிறது இல்லை. அப்படியே வந்தோம்னா ஐக்கூடைய Z10 லைட்டு, அப்புறமா ஐக்கூடைய Z10X இது எல்லாமே வந்து ப்ரைஸ் ஹைக் தான் இருக்குது. எதுவுமே வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகாமல் அப்படியே டீலில் இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஃபோனுமே வந்து இல்லை. ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், ரெண்டுத்துலையுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ
உங்ககிட்ட இருக்க டிவைஸ் எனக்கு இன்னும் ஒரு 6 மாதம் உழைக்கும் அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அமேசான் சைட்லேருந்து பிரைம் டே சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவான். அந்த டைம் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல டீல்ஸ்லாம் ரிவீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்பிட்வீனில் ஏதாவது சம்மர் சேல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல டீலாக இருக்கும். இப்போ இந்த சேல் வந்து யாருக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் ஃபோன் வாங்குறது அப்படின்னா, என்கிட்ட ஃபோனே இல்லை, ஃபோன் வந்து உடையிற நிலைமையில இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுவான், இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்திலே செத்து போகிற நிலைமையில தான் இருக்கான், ஆல்ரெடி துடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான கார்டு ஆஃபருமே இல்லாமல் வாங்குறதுக்கு இந்த கார்டு ஆஃபரில் போட்டுனா அட்லீஸ்ட் ஒரு 2000 3000 கம்மியாகுது அப்படின்றது தான் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே அப்படி தான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுத்துலையுமே. அதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திங்க. டாடா பை பை. நான் நந்து.